Taste the Daily. காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூரில் புரட்சித் தலைவர் பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் நடைபெற்றது. மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான வி. சோமசுந்தரம் முன்னிலையில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் கழக அமைப்பு செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான மோகன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். ஒன்றிய கழக செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான மதனந்தபுரம் கே. பழனி தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் கழக அமைப்பு செயலாளர் வலஜபாத் ப. கணேசன், அனைத்துலக எம்ஜிஆர் மன்ற இணை செயலாளர் காஞ்சி பன்னீர்செல்வம் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். பெரம்பலூர் மாவட்டம் செந்துறையில் அதிமுக சார்பில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் 108வது பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இந்நிகழ்வில் பெரம்பலூர் மாவட்ட செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான இளம்பை ரா. தமிழ்ச்செல்வன் மற்றும் கழக அமைப்பு செயலாளரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான ரத்தினவேல் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். இதில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சந்திரகாசி உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். சேலம் மாவட்டம் தாதகாப்பட்டியில் பாரத ரத்னா புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் 108வது பிறந்தநாளை ஒட்டி அதிமுக சார்பில் மாபெரும் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. சேலம் தெற்கு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட தாதகாப்பட்டி பகுதியில் நடைபெற்ற கூட்டத்தில் முன்னாள் அமைச்சரும் கழக மீனவர் பிரிவு இணைச் செயலாளருமான கே. ஏ. ஜெயபால், கழக அமைப்பு செயலாளர் சிங்காரம், சேலம் மாநகர் மாவட்ட செயலாளர் வெங்கடாச்சலம், சேலம் தெற்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பாலசுப்ரமணியன் ஆகியோர் சிறப்புரையாற்றினர். இக்கூட்டத்தில் ஏராளமான கழக நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். திருச்சி மாவட்டம் தொட்டியத்தை அடுத்த தோளூர்பேட்டை மாரியம்மன் கோயில் திடலில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் 108வது பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் திருச்சி புறநகர் வடக்கு மாவட்ட செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான பரஞ்சோதி, முன்னாள் அமைச்சர் என்.ஆர். சிவபதி மற்றும் முன்னாள் எம்எல்ஏ முசிறி எம். செல்வராஜ் ஆகியோர் பங்கேற்று சிறப்புரையாற்றினர். மேலும் கழக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் ஏராளமானோர் இந்த கூட்டத்தில் பங்கேற்றனர்.